to my channel Learn Yourself. Today topic is how to turn your text into 3D animation video with free AI tools. 100% free. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ChatGPT எடுத்துப்போம். ChatGPT தான் பெஸ்ட்டு டாபிக்ஸ் கொடுக்குறது, ப்ராம்ப்ட் கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இதை வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அந்த ஆப்பில். ஸோ நம்ம வந்து என்ன டாபிக்ஸ் வேணுமோ அதை வந்து இதிலேருந்தே சூஸ் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஆர் சேடாக, மோட்டிவேஷனாக, இந்த மாதிரி அனிமல்ஸ் ரீல்ஸ்லாம் வரும்ல அந்த மாதிரி, அப்புறம் சில்ட்ரன்ஸோட ரைம்ஸ் பாடுறது, இந்த மாதிரி நிறையா ஏஐ வீடியோஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ChatGPTயில் போயிட்டு சஜஸ்ட் 10 ஐடியா ஆர் 20 உங்களுக்கு எவ்வளோ ஐடியாஸ் வேணுமோ அவ்வளோ கேளுங்க. சஜஸ்ட் 10 ஐடியா ஃபார் அன் அனிமேட்டட் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அது வந்து நிறையா டாபிக்ஸ் கொடுக்கும். ஜேர்னி, டெய்லி ஜேர்னி, இந்த மாதிரி டெய்லி லைஃபு, அப்புறம் கார்ட்டூனு, அப்புறம் அனிமேஷனு, இந்த மாதிரி நிறையா அவதார் வீடியோ, கேர்ள்ஸு. இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து டாபிக் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் போகலாம். ஓகேவா? டாபிக் வந்து நான் சும்மா கார்ட்டூன் அவதார் அனிமேஷன்னு எடுத்திருக்கேன். சும்மா ஃபன்னியான ஒரு இதுக்காக எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி ChatGPTயில் போட்டு ஒரு ப்ராம்ப்ட், ஒரு 10 ப்ராம்ப்ட் இந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா அதுவாகவே நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? உங்களுக்கு என்ன டாபிக்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. பட் ஒரு டாபிக் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி தெரிஞ்சிருக்கணும். இல்லை அதுவே நீங்கள் ChatGPTலே கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கணும். அப்படி இல்லைன்னா நீங்களாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். நான் அதை என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி ChatGPTயில் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். எனக்கு அதுவாகவே நிறையா ப்ராம்ப்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. கார்ட்டூன் ரிலேட்டடாக நம்மளுக்கு எப்படி ஒரு கேர்ள் பிக் வேணும், இப்போ கேரக்டர்ஸ் வேணும்ல நமக்கு நிறையா, அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போது சிம்பிளாக ஒரு கேர்ள் பிக் மட்டும் உங்களுக்கு அனிமேட் பண்ணி காட்டுறேன். பிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அனிமேட் பண்ணணும். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போது ஒரு வீடியோ அப்படின்னா அதில் ஒரு கேர்ள் மட்டும் வரமாட்டாங்கல்ல, நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கணும். அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த பிக்சர்ஸ் வாங்கிக்கணும். அதுக்காக தான் இந்த ப்ராம்ப்ட். அதுக்கப்புறம் இதில் ஸ்டோரி வரும். அவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் ஸ்டோரி க்ரியேட் ஆகும். நான் ஜஸ்ட் ஒரு பிக் மட்டும் உங்களுக்கு எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகேவா?